அன்பு உறவுகளே வணக்கம். உங்கள் கம்பம் மாறார் சமையல் ராஜாராம் தான் பேசுகிறேன். இது நாட்டு பிரண்டை. நாட்டு பிரண்டை முனியில் இருக்க அந்த தண்டுகளை தான் எடுக்கணும். முனியில் இருக்க அந்த குருத்து 2 கணு 3 கணு கூட எடுக்கக்கூடாது, 2 கணு தான் எடுக்கணும். ஆமாம், இந்த பிரண்டையை பிடுங்கி செய்முறையை சொல்லிடுறேன். இதை நல்ல முறையில் காம்புகளை 4 பக்கம் இருக்கிற சைடில் இருக்க காம்புகளை ஆயணும். 4 பக்கம் இருக்கிற காம்புகளை ஆஞ்சிட்டு நல்லா கழுவி வச்சிடணும். நல்லா கழுவி வச்சுட்டு அப்புறம்தான் ஒன்றொன்னா மசால் சேர்க்கணும். இந்த மாதிரி பிடுங்கி இந்த முனியில் இருக்க தண்டு தான் பிடுங்கணும். இந்த மாதிரி ஆயணும். இந்த மாதிரி ஆஞ்சு 4 பக்கம் க்ளீனாக எடுத்துடணும். இப்படி எடுக்கையிலே கையெல்லாம் அரிக்கும். ஆமாம், இந்த தண்டு நாட்டு பிரண்டை அப்படிங்கிற கையெல்லாம் அரிக்கும். அதனால் இப்படி அடிப்பகுதியெல்லாம் வச்சிடக்கூடாது, முனியில் இருக்கிறது தான் வைக்கணும். அதுக்கு தான் இந்த அடிப்பகுதியை காட்டினது. அடிப்பகுதி வச்சுறாங்க. இந்த மாதிரி தண்டுகளை எடுத்து இனி அதுக்கு முன்னால் செய்முறை செய்யணும். அதுக்கு முன்னால் இது என்னென்ன மனுஷனுக்கு நல்லது செய்யுன்றதை சொல்லிடுறேன். நல்ல செரிமானம் இருக்கும். வயசானவங்களுக்கு இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டா, நாட்டு பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. வத்தல் போட்டு தான் செய்யணும். அதனால் பிரண்டை, சின்ன வெங்காயம், பெருங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இலை, வத்தல். இந்த பெருங்காயத்தை அப்படி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த பின்னால் தான் அப்புறம் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் இப்படி பொரித்து எடுத்துடணும் இந்த பெருங்காயத்தை. அப்புறம் பூண்டு போடணும், பிறகு வெங்காயம் போடணும், பிறகு இஞ்சி, பிறகு வத்தல், பிறகு பிரண்டை போடலாம், எல்லாம் போட்டு வதக்கி வச்சுக்கிறணும். இது நல்லா செமிக்கிற சக்தியை கொடுக்கும். 2வது எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். வயசானவங்களுக்கு எலும்பெல்லாம் ரொம்ப முட்டி தேய்மானம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வலுவை கொடுக்கும். நல்லாயிருக்கும். காலையில் நல்லா எதுலையா டிஷ்ஷில், தோசையில், இட்லியில், சப்பாத்தியில் அழகாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும். நல்லாயிருக்கும். வாய்வு தொல்லை இருக்காது. 2வது நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்லது. நல்லா செமிக்கும். பொசு நல்லா வளருவாங்க. இயற்கையான இது இல்லையா, இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. இதுக்கு யாரும் உரமும் போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல. அது வாட்டில் காட்டு பக்கம் வளர்ந்து நிற்கும். நம்ம முனியில் கிள்ளி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். அதான் வேலை. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறணும், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறணும், கொஞ்சம் புளி போடணும். புளி போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். இது புளி போடுறாங்க, அந்த பெருங்காயம் வறுத்ததெல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி வந்துடும். அப்படியே மிக்சியில் போட்டு வச்சு தாளித்து ஊற்றி நல்ல முறையில் வச்சுக்கிட்டால் கெட்டு போகாது. பிரண்டை துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கம்பம் மாறார் சமையல் ராஜாராம் தான் பேசுகிறேன். வணக்கம்.